easy go. ஸோ மக்களே, வெல்கம் பேக் டு கௌஷிக் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோபாக்ஸில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க அனிமல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பயங்கரமான கேம் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன் காஃபி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைடில் சானிட்டி இருக்கும், அது ஏற்றிட்டே இருக்கணும். இறங்கிச்சுன்னா டெத்து தான். இங்கே வந்து கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட்டில் ஆஃபீஸில் தானே எடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வரீங்க. சரி, ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் நல்லா தெரியுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அனுப்பிச்சிடலாம். கொடுமா. என்ன தான் நீ வேலை பார்க்குற, நானே கொடுத்து விட்றேன். போ 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 போய் நேர் ரூம் நம்பர் 1. சரி போ. யார் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறது? சரி அப்போ நான் அங்கே இருக்கேன். வாங்க பெல்லெல்லாம் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? அப்பாயின்மெண்ட்டா? கஷ்டம். நீங்கள் தான் நர்ஸ் ஆச்சு, நான் எப்படி கொடுக்க முடியும்? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். யார்? சம்மன் இஸ் கம்மிங். வெளில அடிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்ல. அண்ணாமலையாக இருப்பாங்களோ? இதில் அண்ணாமலை இருக்கும். அண்ணாமலை ஒன்று சொன்னால் அதோ கதி தான். அதனால தான் அவங்க பார்த்து செஞ்சிட்ருக்கேன். இன்ஸ்பெக்ட். ஐயோ என்னடா ஃபோட்டோவே வர மாட்டேன். கரெக்டாக இருக்குது. கம்ப்யூட்டரை போட்டு பேட்ச் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு ரூம் நம்பர் 2 அப்படியே அணைச்சி விட்டுற வேண்டியதான். ஓகே நீங்கள் போங்க. பெல்லையும் அடிக்க மாட்டேன்னு தெரில. வேறு யார்? நான் பில்லு போடுறேன். 71% வந்துருக்கு. பார்த்துட்டே இருக்கணும். ஐ ஸ்டில் வெயிட்டிங்கா இரு நான் வரேன். வெயிட்டிங்கா போ. அடிச்சுடுவா. வந்து யார் வந்தது? சீக்கிரம் வாங்கியா. நீ இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? ஒரு ஷிஃப்ட் 1 முடிஞ்சிடுச்சோ? ஆமாங்க, ஷிஃப்ட் 1 முடிஞ்சிடுச்சு. ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன தான் பண்ணிட்டுருக்கா? இதுக்கு என்ன வேணும்? என்ன சும்மா சைடு ட்ரெஸ் எடுத்துட்டு ஆனால் நம்ம எடுக்க வேணாம். நம்ம எடுத்தால் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். குப்பைத்தட்டில் போடணும். குப்பைத்தட்டில் போட்டால் டாக்டர் அறையவீங்க. டாக்டர் எதுக்கு? இப்போ நான் டாக்டர் இல்லையா? அட பாவீங்களா, நான் டாக்டருன்னு நினச்சேன்டா. டேய் கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டீங்களேடா. ஆமாம், டாக்டர் என் பில் கவுண்டரில் நிற்கணும். சரி பைத்தியம். டாக்டர் சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? யூ மஸ்ட் ஹையர். ஐ எம் டாக்டர் ஹார்லோ. இவர் பேர் ஹார்லோ. டாக்டர் ஹார்லோ. ஓகே இப்போ கதவு பூட்டுறா கதை. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷட்டர்ஸையும் இது சரி பண்ணுறாங்க. கேமரா கேம்ஸ் ஆஃப்லைனா? கேம்ஸ் ஆஃப்லைனா? என்ன டாக்டர் சார்? அப்போ வந்துச்சு செக்யூரிட்டி கேமரா போ. அவுட் ஆஃப் சர்வீஸ். இன்னைக்கான ஷிஃப்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக 5 பூனை காயின்ஸும் 62 இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், இதில் பெஸ்ட் வந்து யாருன்னு தெரில. ஓகே இப்போ ஷிஃப்ட் 2 வந்து சார்லி கிம். புதுசாக பேர்லாம் வச்சுட்டு வராங்க. சரி இந்த நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். பில்லு அது அண்ணாமலை கைஸ். நான் அண்ணாமலை சொன்னால் கை கால் ஒரு மாரி ஆட்டிது. இன்னும் நீ என்ன செக் பண்ணிக்கிறாரு? அண்ணாமலை அனுப்புறது பாரு. சொன்னல கை கால் ஒரு மாரி ஆட்டுக்குன்ட்டு. அவங்க என்னமோ சொல்கிறானே, என்ன சொல்கிறான்? இல்லை வெளியே போ. கொடுக்கக்கூடாது. இப்போ தானே போட்டுறேன். பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஐயோ போட்ட முடியலையே. ஏன் நீ பண்ணி சொல்லிச்சு? நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். நான் பண்ணுறேன். யாரும் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன். ஓவன் காப்பாற்று. போடா. எனக்கு வேணாம், நீ ஏன் பண்ணு, நான் வரல. அதுக்கு என்னடா அது கட்லட்டில் கை நின்றுட்டுருக்கு? இதெல்லாம் பண்ண முடியாது. என்னம்மா நீ பண்ணுங்கடா. பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா உள்ளே செக்இன் பண்ணுறது. எதுனா வரமாட்டேங்குது. ஓகே கொடுத்துட்டு நீ குடிக்கிறா, நான் குடிக்கிறா? நானே கொடுத்து சொல்லிடுறேன். ஐ காட் ரூம் நம்பர் 3. வாங்க சார், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். ரூம் நம்பர் 2ல் யார் இருக்குது?
சரி அதை யாராக இருந்துட்டு போட்டோம். ஓப்பன் தி டோர். வாடா எவ்வளோ லேட்டாக வரேன். நீ பார்க்குறியா நான் பார்க்குறியா? திரும்ப கட்டிலில் வந்து புதுசாக என்ன பண்ணுறேன்? ஒழுங்காக போயிடலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பண்ணிடுவா. ஓகே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே இங்கே ஒரு போட்டு வீட்டில் போய் சாவடிச்சிட்ருக்கான். என்னடா வேணும்? உள்ளே தானே போனோம். ஐயோ நீ வேணாப்பா. எப்படி வெளில போ நீ வெளில போடா வெளில போடா. கது திறந்துருக்கு. ஏன் வரமாட்டேங்கான்? போயிட்டு மாடாவேன். அண்ணாமலையை வந்து உள்ளே விடக்கூடாது. அதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஓகேங்களா? அண்ணாமலையை உள்ளே விடக்கூடாது. எனக்கு வேறு சானிட்டி கம்மியாகிட்டே இருக்குது. 41 இருக்க பார்த்துக்கலாம். கம்மியான பெரிய ஹேய் எடுத்தோடனே ஹேன்னு சொல்கிறீங்களே. சொல்லுங்கள். அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா சரி. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை நான் அப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் யார்? அண்ணாமலை இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒரு தடவை நான் கேமராவில் செக் பண்ணி அனுப்பிக்கிறேன். ஓகே கைஸ், இவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அது ஒரு சந்தேகம். ஓகே பேட்ச் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்ஸ். ரூம் நம்பர் 5 ரூம் நம்பர் 5 இல்லையே. இன்னும் புதுசாக இருக்குது. ஐயோ அம்மா நீ என்ன சொன்ன? ஓ அப்படியா? நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் தம்பி. இன்னும் யார் வரணும்னு ஒரு பேஷண்ட் வரணும் போடுது. அவ்வளோ அங்கே டஸ்ட்பினா பெல் அடிக்க முடியல. ஓ பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணுமா? ஐயோ ரூம் நம்பர் 5 எங்கடா இருக்குது? இவன் நான் தலையில் கட்டி ட்ரீட்மெண்ட் பாருப்பா. ட்ரீட்மெண்ட் கம்மிங் டாக்டர் சார் கம்மிங். சார் ஏய் இப்போ கத்திரியே நான்லாம் எத்தனை ஊசி வாங்கியிருக்கேன் தெரியுமா? எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கிட்டு பயங்கரமாக குத்துவாங்க. நான் 3 ஊசி சறுக்குன்னு எந்த பல்ல குத்துறாங்க போட்டு. மேப் செருப்பு பேண்டேஜா? ஓகே நான் போய் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வரேன். பேண்டேஜ் அது ஒரு பேண்டேஜ். நான் பேண்டேஜ் எடுத்துட்டேன். அப்ளை ட்ரீட்மெண்ட். ஓகே என்னோடய ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இனி உங்களால் சரியாக எழுந்துச்சி நடக்க முடியும். ஓகே வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு போயிட்டு சின்ன திரும்ப டாக்டர் சார் வராரு. வாங்க சார் டாக்டர் சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? வெளில போ சொன்னப்பா மாட்டியா? வெளில போடா. ஓப்பனிங் நியூ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் யூ அப்படின்னா சப்ளை ஷாப் வில் பி ஓப்பன் ஃபார் லிமிட்டட் டைம் ஈச் ஷிஃப்ட். ஓஹோ இவன் என்ன சொல்கிறேன்னா சப்ளை ஷாப் வந்து லிமிட்டடாக தான் ஓப்பன் ஆகிருக்கும். நான் போயிட்டு காஃபி எடுத்து குடிக்கணும் கைஸ். இல்லைன்னா நான் சத்தியமாக செத்துருவேன். சானிட்டி கம்மியாகவே செத்துறேன். சரி இன்றைக்கி இந்த காஃபியை குடிச்சிட்டே நான் ரிப்போர்ட் பார்ப்பேன். 3 அண்ணாமலை விரட்டுறது குட் பர்ஃபார்மன்ஸ். 7 போன காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லது தான். இன்றைக்கி பெஸ்ட் நான் தான். எவனாலையும் வர முடியாது. நான் தான் பெஸ்ட். ஐ எம் தி பெஸ்ட். ஓகே ஐ மீன் ஸ்ட்ரான் ஃப்ரம் அக்கௌண்டிங். பேங்க் மேனேஜரா சார்? பேங்க் மேனேஜர். யுவர் வண்டர் வை கீப் ஃபயரிங். இவன் அண்ணாமலையான்னு தெரியலையே. தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். இல்லை அண்ணாமலையாவும் தெரில. அதான் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். நெவர் மைண்ட். இப்போ என்ன பேஷண்ட்டாக செக்கின் ஆகுறியா இல்லையா? ஃபோட்டோடு பிக் பண்ணு. இது வேறு பார்க்க நீங்கள் கரெக்டாக தான் தெரியுறீங்க. ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்கான். நீங்கள் மட்டும் தலையில் ஒரு கொண்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ரூம் நம்பர் 8 ஓ 8 புதுசாக 8 வந்திருக்கு. ஓகே இந்த இடம் நான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இங்கே ஐயோ என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. எனக்கு வேணா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. போங்கடா. ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கறதே இல்லையே. சரி அதனால் இந்த இடம் பார்ப்போம். வாடா டே வாடா. நான் போய் பூச்சின்னு வந்து தூக்கி போட்டு இது பண்ணிடலாமா? சரி வேணாம் பாவம். அப்பா என்னது இது பயங்கரமாக 45 கேஸ் பெரிய பிரச்சனை. 45 செகண்ட்குள்ளே உனக்கு காப்பாற்றணும். வந்துட்டான். ஓகே பேஷண்ட்டை ஸ்லீப் பண்ண வச்சாச்சு. ஓகே இப்போ போர்டை பார்க்கணும். என்ன ஓகே டிவி ட்ராப் ஐவி ட்ராப்பு. போடு வேகமாக போடு. அடுத்தது மெட்கிட் இங்கே மெடிக்கிட் வேக போடு. அப்ளை ட்ரீட்மெண்ட். ஓகே அடுத்தது ஆர்கேனா டிரான்ஸ்பிளான்ட் அது இருக்குது. எடுறா அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை. அப்ளை ட்ரீட்மெண்ட். அடுத்தது
நைஃப் 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 கத்தி 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 எடு போடு சொருகு. அடுத்தது மெடிசனா மெடிசன். ஐயோ ஐயோ தப்பாக கொடுத்துட்டேங்க. ஐயோ மெடிசன் கொடுத்துருக்கூடாது, பக்கத்தில் வேறு ஒன்று இருந்தது. அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கணும். எனக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை. ஆஹா என்னாச்சு தெரியல. தெரியாது, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. ஒரு உருவம் நின்றுந்தது. ஐயோ இந்த ஹாஸ்பிட்டலில் வித்தியாசமாக நடக்குது. சரி ஆட்டோ சர்வீஸ் என்ன வெளியே இல்லையாப்பா? ஏன்ப்பா ஒரு தேவையில்லாமல் பேட்டிக்கிறீங்க? கேமரா டவுனா? ஐயோ சரி ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஓகே அடுத்த பேஷண்ட் வந்தாச்சு. செக்யூரிட்டி கேமரா. ஓகே நம்ம செக் பண்ணுவோம். ஓகே நார்மல் இல்லை ரெக்வயர் ஃபிக்ஸா? என்ன அது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. சரி இதுதான் நல்ல பேஷண்ட் அனுப்பிட்டு போயிட்டு அதை பார்க்கலாம். ஓகே இன்ஸ்பெக்ட். ஓகே கல்னர் மாதிரி தான் இருக்கார். அடுத்தது பேட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். எனக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸாம் என்ன தெரியுமா? மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸில் எப்படி மார்க் வாங்க போகிறேன்னு தெரில. அது நட்டா கவலையாக இருக்குது. ஆனால் 171 செகண்ட் ஆகுமா காஃபி வர? என்ன கஸ்டமர்? ஓ யார் அது? மீசாக்காரன். ஏய் ஹலோ, என் பேர் பர்னி. எனக்கு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். சார் காஃபிக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒத்துக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஆகும். காஃபி இல்லைடா. பாடுறா இல்லைடா காஃபி. என்கிட்ட இல்லைடா. அங்கே பாடுறா இதுவானா தான்டா வரும். என்னடா நீ? நான் பேஷண்ட்டாக செக்இன் ஆகணுமா? சொல்லு, செக்இன் பண்ணுறேன். பேஷண்ட்டாக செக்இன் ஆகணுமா? ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறேன். ஃபோட்டோவே எடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது? சார் காஃபி ரெடி ஆகும் சார். ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. நான் என்னடா பண்ணிட்டு? காஃபி இல்லைடா, போடா வெளியே. போக மாட்டான். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அம்மா நின்று ஏய் முயல் குட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவார். காஃபி இல்லை தப்பு நடந்துச்சு. இல்லை சொல்கிறது புரியுதா? இல்லை போ, காஃபி இல்லை நம்மளுக்கு போ. சரி கேமரா பாரு. நானா பார்க்க சொன்னேன், இது என்ன பார்த்துன்னு? ஒருத்த காஃபி இல்லை. anyone is going to see me, just want to go home. see me. இது வருவார். நான் உள்ளே போகணுமா? ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? போடா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல போ. நான் உனக்கு ஸ்பெஷலாக சொல்லுமா? அண்ணா யூனிகார்ன் கொம்பு வச்சா நீ யூனிகார்ன் அப்பட. எனக்கு காஃபி வேணுமா? எனக்கு காஃபி இல்லை. டேய் மீசை அப்படியே மீசையை பிடிச்சி இழுத்துடுவேன். காஃபி இல்லைன்றேன் போ. பாவங்க ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கான். சரி காஃபி கொடுப்போம். இவன் என்னடா தலையில் கட்டு போட்டு வரான்? இவனுக்கு உடம்புல தானடா ட்ரீட்மெண்ட். இவன் என்னடா தலையில் கட்டு போட்டு வரான்? வித்தியாசமாக இருக்குது. ஏய் என்ன பண்ணுற? அவனுக்கு காஃபி கொடுக்கலாம், போக வைக்காத. நல்லா வேறே அவரை போய் போக வைக்கிற. காஃபி திரும்ப பாரு. நான் திறந்து விடுவேன். எனக்கு போட்டுனா நான் திறந்துனே இருப்பேன். ஐயோ என்ன பண்ணுறது இல்லையே. ஓ பெட்டர் இல்லை போகாதீங்க. நோ இல்லை வந்து சொல்லு சார். ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணி தான் கொடுத்துருப்பேனே. எனக்கு சானிட்டி இல்லை. ஏய் என் சானிட்டி இல்லைன்றேன். இந்த தலையை மாச்சு படிங்க. ஓகே சாக்லேட்லாம் இருக்குது. சாப்பிட்டா ரோபெக்ஸ் கேட்குறாங்க. நான் ரோபெக்ஸ் யூஸ். ஆஹா நான் ஃப்ளிக்கர் அடிக்குது. என்ன லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ளிக்கர் அடிச்சு சரி ஆயிடுச்சு. இதுமாரி நல்ல கஸ்டமர்ஸை விட்டுட்டான். இந்தமாரி ஆகும்னு நினைக்கிறேன். இது செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணிக்கலாம் ஒன் டைம். நெக்ஸ்ட்டு அது மட்டும் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? போய் காஃபி குடிச்சிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு வரேன். எங்கள் கேமரா எங்கே தானே இருக்கும்? ஃபிக்ஸ் கேமரா ஆப்ஷனே இருக்கா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
பார்க்கலாம் யார் யார் வரப்போகிறாங்க என்னன்னு தெரில. சார் நீங்கள் எந்த ரூமில் வரீங்க சார்? நீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஈஸியாக இருக்கும். சார் உங்கள் பேர் என்ன சொல்லவே இல்லையா சார்? டியூக்கா? என்ன டியூக் பேர்லாம் வைக்கிறீங்க? வண்டி பேர்லாம் ஏன்டா வைக்கிறீங்க? ரூம் நம்பர் 7 நம்ம பேர் ரெடி ஆகா. இங்கே என்ன சோதனை இருப்போன்னு தெரியலையே. சார் வாங்க சார், ட்ரீட்மெண்ட் என்ன சார் பார்க்க வந்தீங்க? வாங்க சார். சார் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல சார், வாங்க சார். வரானா இல்லையா? போயிட்டானா? ஐயோ இந்த வெளியே சாத்தி போனோம். நீ கவண்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். அட பைத்திய மாட்டா நீ. இன்டராக்ட்ருக்கு. ஓகே, ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ஸ்க்ரீன் போடுவாங்களா, அந்த ஸ்க்ரீனு. ஓகே, அடுத்தது என்னடா பண்ணணும்? இருங்க, இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, என்ன பண்ணணும்? என்ன எதுவுமே இல்லை. செட்டப்பா. ஐவி செட்டப்பா. அடுத்தது டர்ன் ஆன் பண்ணுமா? திரும்ப அடுத்தது பிகினா. இது என்ன? ஆக்ஷன் லீடர். இது என்ன? இது என்னடா பண்ணும்? அதெல்லாம் அழுத்தக்கூடாதா? அடுத்து போடு. அழுத்து. 40% 100% ஏற்றணும். அழுத்து. அப்புறம் எனக்கு பீட் பம்ப் ஆகி பயங்கரமாக சுருக்கு வளைக்க முடியும். மூச்சு விட முடியல. ஓகே, ஹர்ட் ஸ்கேனா? அப்போது இது கிடையாதா? என்னடா அது மட்டையாக இருக்குது. எனக்கு ஏதாச்சும் போடுவாங்களா என்ன? ரிசல்ட் எடுக்கணுமா? வந்துருச்சு கைஸ். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ என்ன மேப்பிள் சிரப்பு 2 தடவை மேப்பிள் சிரப் எடுத்துட்டு 2 மேப்பிள் சிரப்பா? ஓகே, மேப்பிள் சிரப் எடுக்கிறேன். எங்கடா மேப்பிள் சிரப் காணும்? ஓகே, மேப்பிள் சிரப் எடுத்தாச்சு. ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட் என்ன? கையில் பொருள் இல்லையா? ஐயோ வேஸ்ட். யாரும் கொடுக்க சொன்னா? கையில் ஒரு மேப்பிள் சிரப் வேஸ்ட் ஆயிடுச்சு. சார் நீங்கள் உள்ளே போங்க சார், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். உள்ளே வாங்க சார். சார் உள்ளே போங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நிறைய வேலை இருக்குது. எக்ஸாம் படிக்க வேணாமா சார்? சீக்கிரம் வாங்க. மண்டையா எழுந்து போடாவே இல்லையே. ஐயோ ரெக்கவரிங் பண்ணணுமா? சார் நீங்கள் வாங்க சார். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த மேப்பிள் சிரப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், பாய்.